Hi students, welcome to Neet Tricks. நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா how to get 140 plus in chemistry. இப்ப வரக்கூடிய next month means May 7ல எழுத போற Neet 2023ல ஆல்ரெடி நம்ம physicsல எப்படி 100 plus எடுக்கிறதுன்னு சொல்லி நம்ம ஈஸியா பார்த்தாச்சு. within 40 daysல எப்படி நம்ம ஒரு 100 plus ஸ்கோர் பண்றதுங்கிறது physicsல பார்த்தாச்சு. அதை பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன், அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ 140 பிளஸ் இன் கெமிஸ்ட்ரியில் எப்படி இருக்கிறது? ஆனால் எக்கச்சக்கமான ஸ்டூடெண்ட்ஸ் சொல்கிறாங்க கெமிஸ்ட்ரியில் மார்க் வாங்குறது கஷ்டமாக இருக்குது, கொஞ்சம் எங்களுக்கு அதில் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் அண்ட் சாப்டர் சொல்லுங்கன்னு சொன்னாங்க. அதுக்காண்டி மேக் பண்ண வீடியோ தான். வாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட நீட் ட்ரிக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு நீட் 2023ல கெமிஸ்ட்ரி அப்படிங்கும்போது நம்மளுக்கு மாடரேட்டாக வர்றதுக்கு மேக்ஸிமம் சான்சஸ் இருக்குது. எது மாதிரினே இந்த 3 இயர்ஸில் எந்த மாதிரி கொஷின்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நீட் 2022ல கேட்ட கொஷின்ஸ் மாதிரியே தான் மேக்ஸிமம் இந்த வருஷமும் இருக்க வாய்ப்பு இருக்குது கெமிஸ்ட்ரியில். அப்படி பார்க்கும்போது எந்த சாப்டர்ஸ்க்கு ஃபஸ்ட்டு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், அதை படிச்சுட்டு அதுக்கப்புறம் ரிமைனிங் சாப்டர்ஸ் படிச்சிங்க அப்படின்னா ஃபுல் மார்க் வாங்க முடியும். இப்போ நான் சொல்கிற சாப்டர்ஸ் நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா 140 ப்ளஸ் கிட்ட கண்டிப்பாக வாங்க முடியும். அதுபடி பார்க்கும்போது 11th 2 புக் இருக்குது, 12th 2 புக் இருக்குது. அப்போ நம்ம புக் வைஸாக எது இம்பார்ட்டன்ட் சொல்லி பார்த்துலாம். ஃபர்ஸ்ட் 11th பார்த்தீங்க அப்படின்னா 11th மொத்தம் 2 புக் இருக்குது. 11th 2 புக் இருக்குது. பார்ட் 1 பார்ட் 2 சொல்லி மொத்தம் 2 புக் இருக்கு. அந்த பார்ட் 1 புக்ல இம்பார்ட்டன்ட் லெசன் பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே கெமிக்கல் பாண்டிங், ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னா தெர்மோடைனமிக்ஸ், மூணாவது பாத்தீங்க அப்படின்னா ஈக்குலிபிரியம். ஓகேவா? இந்த 3 லெசன் தான் ஃபர்ஸ்ட் புக்ல ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான லெசன் இந்த 3 லெசன் தான். ஓகேவா? ஃபர்ஸ்ட் புக் 11th ஃபர்ஸ்ட் புக். பார்ட் 2 புக் 11th பார்ட் 2 புக்ல எது இம்பார்ட்டன்ட் பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் நீங்க படிக்க வேண்டியது எதை படிக்கணும்? ஹைட்ரோ கார்பன்ஸ் தான் படிக்கணும். செகண்ட் புக்ல ஹைட்ரோ கார்பன்ஸ். ரெண்டாவதா நீங்க படிக்க வேண்டியது எஸ் அண்ட் பி பிளாக், இந்த ரெண்டையும் தரவு பண்ணணும். மூணாவதா படிக்க வேண்டியது ஜெனரல் ஆர்கானிக் பிரின்சிபல். இந்த ஜெனரல் ஆர்கானிக்லயும் நீங்க எதை முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஐயூபேக் நல்லா தெரிஞ்சுக்கணும். ஐயூபேக் தெரிஞ்சுக்கிட்டு குவாலிட்டேட்டிவ் அனலைசிஸ் அண்ட் குவான்டிடேட்டிவ் அனலைசிஸ் சொல்லி கடைசியா ஒரு ஈக்குவேஷன்ஸ் இருக்கும், அதை தெளிவா படிச்சுக்கோங்க. குவாலிட்டேட்டிவ் அனலைசிஸ் இந்த ரெண்டுக்கும் இந்த வருஷத்துக்கு இம்பார்ட்டன்ட், இந்த 2 டாபிக்கும் கொடுங்க. ஓகேவா? அப்ப ஃபர்ஸ்ட் புக்ல கெமிக்கல் பாண்டிங், தெர்மோடைனமிக்ஸ், ஈக்குலிபிரியம். ரெண்டாவது புக்ல பாத்தீங்க அப்படின்னா ஹைட்ரோ கார்பன்ஸ், எஸ் பிளாக், பி பிளாக். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஜெனரல் ஆர்கானிக். அந்த ஜெனரல் ஆர்கானிக்ல 2 டாபிக்ல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஐயூபேக் அண்ட் குவாலிட்டேட்டிவ் அனலைசிஸ் சொல்லி கடைசி பேஜஸ்ல இருக்கும். அந்த ப்ரூசியன், பிளாக், அந்த ப்ளூ, அந்த ரெட், பிளட் ரெட், அந்த இதெல்லாம் கொஞ்சம் இம்பார்ட்டன்டா பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் 12th நீங்க இம்பார்ட்டன்ஸ் சொல்லி பாத்தீங்க அப்படின்னா 12th ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் புக். 12th ஃபர்ஸ்ட் புக் 12th பார்ட் 1 புக். பார்ட் 1ல எந்த லெசனே இம்பார்ட்டன்ட்? நான் சொல்ல போனா 11th இம்பார்ட்டன்ட் லெசன் இந்த 6 லெசன்ஸ் தான். இந்த 6 லெசன்ஸை கூட ரெண்டாவதா படிச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே 12th எடுத்து வச்சு படிங்க. ஏன்னா 12th தான் நிறைய இம்பார்ட்டன்ட் லெசன்ஸ் இருக்கு, போர்ஷன்ஸும் கொஞ்சம் அதிகமான லெசன்ஸ் 12th. அதனால ஃபர்ஸ்ட் கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரையும் இந்த 40 டேஸ்ல நீங்க 140 பிளஸ் எடுக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் 12th முடிக்கணும், அதுக்கப்புறம் தான் 11th போகணும். ஓகேவா? அப்படி பார்க்கும்போது நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் நீங்க படிக்க வேண்டியது எதுன்னு பாத்தீங்க அப்படின்னா எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி. ஃபர்ஸ்ட் புக்ல சொல்றேன் எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி. ரெண்டாவது லெசன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா சொல்யூஷன்ஸ். இந்த சொல்யூஷன்ஸ்ல நீங்க கொடுக்க வேண்டிய இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் என்னென்ன படிக்கணும் அப்படின்னா சொல்யூஷன்ல ஐடியல் அண்ட் நான் ஐடியல். ஏன்னா லாஸ்ட் 2 இயர்ஸ் இதுல இருந்து கொஸ்டின்ஸ் வரல,
அதனால மேக்ஸிமம் இந்த வருஷம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஐடியல் அண்ட் நான் ஐடியல் இருந்து. அதே மாதிரி காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டிஸ். இந்த காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டிஸ் பொறுத்தவரையும் ஃபார்முலாஸ் மட்டும் தெளிவா படிச்சுக்கோங்க. ஏன்னா ஃபார்முலா பேஸ் பண்ணி அந்த காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டிஸ்ல இருந்து கொஸ்டின்ஸ் வரும். அந்த காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டிஸ் பொறுத்தவரையும் ஃபார்முலாஸை தெளிவா படிச்சுக்கோங்க. ஐடியல் நான் ஐடியல் சொல்யூஷனை பொறுத்தவரையும் எக்ஸாம்ஸை தெளிவா படிச்சுக்கோங்க. தேர்ட் லெசன் பார்க்கும்போது பி பிளாக் எலிமெண்ட்ஸ். ஃபோர்த் லெசன் பார்க்கும்போது கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரி. ஃபிஃப்த் லெசன் பார்க்கும்போது கைனடிக்ஸ். ஓகேவா, இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் புக்ல உள்ள 5 இம்பார்ட்டன்ட் லெசன்ஸ். ஓகேனே, நெக்ஸ்ட் பார்ட் 2ல எது இம்பார்ட்டன்ட் லெசன்ஸ் அப்படின்னு பார்த்துடலாம். பார்ட் 2 பொறுத்தவரையும் நம்மளுக்கு பார்ட் 2 பொறுத்தவரையும் ஆர்கானிக் மட்டும் தான் நம்மளுக்கு 12th பார்ட் 2 புக்குன்னு எடுத்தீங்கன்னா ஆர்கானிக் மட்டும் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் இருக்கும். என்னைய பொறுத்தவரையும் நீங்க வந்து கெமிஸ்ட்ரியில இன்ஆர்கானிக், பிசிக்கல், ஆர்கானிக்னு சொல்லி 3ஆ பிரிப்பாங்க. அதுல வந்து எந்த ஒரு ஸ்டூடெண்ட்ஸா இருந்தாலும் ஆர்கானிக் பார்த்து ரொம்ப பயப்படுவாங்க. ஆனா நீட்டை பொறுத்தவரை அப்படி கிடையாது. ஆர்கானிக்ல கேட்கக்கூடிய 15 கேள்வியுமே புக்ல என்ன இருக்கோ, எப்படி நீங்க பயாலஜிக்கு என்சிஆர்டி லைன் பை லைன் படிக்கிறீங்களோ அதே மாதிரி தான் வந்து ஆர்கானிக்லயும் கேட்பாங்க இன் நீட் 2022. அது மட்டும் இல்ல 22லயும் அப்படிதான் கேட்காங்க, 21 எல்லாத்துலயுமே வந்து புக்ல என்ன ரியாக்ஷன் இருக்கோ அது அப்படியே கேட்பாங்க. ஓகேவா, அதனால யாரும் ஒரி பண்ணாதீங்க. அப்ப நம்ம பார்ட் 2ல ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் லெசன்ஸ் பாத்தீங்கன்னா நம்ம வந்து நான் ஆல்கஹால் டு அமைன்ஸ் வரையும் தெளிவா படிக்கணும். ஆல்கஹால் டு அமைன்ஸ் என்னன்னா அந்த புக்ல பாத்தீங்கன்னா ஆல்கஹால், ஃபீனால், ஈத்தர் ஒரு லெசன், ஆல்டிஹைட், கீட்டோன், கார்பாக்சிலிக் ஆசிட் ஒரு லெசன், அமைன்ஸ் ஒரு லெசன். இந்த 3 லெசனையும் தெளிவா படிக்கணும். பிளஸ் ரொம்ப 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 முக்கியமான டாபிக் அந்த கொஸ்டின் பேப்பர்ல ஆர்கானிக்ல இருந்து மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் எதுல இருந்து வரும் அப்படின்னா நேமிங் ரியாக்ஷன். மொத்தம் 20 நேமிங் ரியாக்ஷன்ஸ் இருக்கு. ஸ்டீஃபன் ரியாக்ஷன், அடுத்து பாத்தீங்கன்னா கிராஸ் அடால்ட் ரியாக்ஷன், எல்லாமே வந்து நேமிங் ரியாக்ஷன்ஸ். அந்த நேமிங் ரியாக்ஷன்ஸ் தெளிவா படிச்சுக்கோங்க. அந்த நேமிங் ரியாக்ஷன்ஸ்ல வரக்கூடிய டெம்பரேச்சர் அண்ட் கேட்டலிஸா உபயோகம் ஆகக்கூடியது. லாஸ்ட் இயர் கூட 2022ல கேட்டிருந்தாங்க. டைல்யூட் NaOH கேட்டிருந்தாங்க. பட் நிறைய பேருக்கு அது தெரியாது. அது கிராஸ் அடால்ட் காண்டன்சேஷன்ங்கிறது தெரியாது. பட் அந்த டைல்யூட் NaOHங்கிறத வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். எப்படின்னே கிராஸ் அடால்ட் காண்டன்சேஷன் கண்டுபிடிச்சிங்கன்னா டைல்யூட் NaOH. அதே கனிசாரோ ரியாக்ஷனுங்கும்போது கான் NaOH. ஓகேவா, இது டைல்யூட், இது கான். அப்ப அந்த நேமிங் ரியாக்ஷனை பொறுத்தவரை அந்த கேட்டலிஸ்ட் அண்ட் டெம்பரேச்சர் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த லெசன்ஸ் தான் ஃபர்ஸ்ட் நீங்க வந்து 140+ நீங்க எடுக்கணும் அப்படின்னா இந்த லெசன்ஸ் தான் நீங்க ஃபர்ஸ்ட் படிச்சே ஆகணும். 11th ஒரு 6 லெசன்ஸ், 12th ஒரு 8 லெசன்ஸ், மொத்தம் பாத்தீங்க அப்படின்னா 14 லெசன் ஃபர்ஸ்ட் நீங்க படிச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா ஷூரிட்டி 140+ நீங்க எடுத்துடலாம். மிச்சம் இருக்கக்கூடிய லெசன்ஸ் எல்லாம் படிச்சீங்க அப்படின்னா 170, 180+ நீங்க எடுத்துடலாம். ஓகேவா, ஃபர்ஸ்ட் இந்த லெசன்ஸ் இந்த 40 டேஸ்ல ரொம்ப தரவு பண்ணீங்க. மிச்சம் இருக்கக்கூடிய சைட் பை சைடு அந்த பயோமாலிகுல்ஸ், பாலிமர்ஸ், அந்த கெமிக்கல் கடைசி லெசன்ஸ், கெமிக்கல் இன் எவ்ரிடே லைஃப்ஸ், ஹைட்ரஜன், ரிடாக்ஸ் ரியாக்ஷன், இதுல இருந்துலாம் ஒரு கொஸ்டின்ஸ் தான். எவ்ரி சாப்டர்ல இருந்து ஒரு கொஸ்டின்ஸ் தான் வரும். ஃபுல் அண்ட் ஃபுல் தியரி. பயாலஜி எப்படி படிக்கிறீங்களோ அதே மாதிரி தியரியா தான் படிப்பீங்க. அப்ப இந்த டாபிக்ஸ் எல்லாம் கொஞ்சம் படிச்சு வச்சிட்டீங்க அப்படின்னா இதுல ஒரு 7 or 8 கொஸ்டின்ஸ் கிட்ட வரும். இந்த 8 கொஸ்டின்ஸ் எழுதினீங்கன்னா 160, 170+ கிட்ட நம்ம வாங்கலாம். இன்னும் இருக்கக்கூடிய சாலிட் ஸ்டேட், மிச்சம் இருக்கக்கூடிய மெட்டலர்ஜி அதெல்லாம் படிச்சீங்கன்னா 180+ கண்டிப்பா வந்துடலாம். யாரும் ஒரி பண்ணாதீங்க. இதுதான் வந்து ஈஸியா படிக்கக்கூடிய டாபிக்ஸ். மொத்தம் 14 லெசன்ஸ். இதை படிச்சுட்டு நெக்ஸ்ட் நீங்க எந்த சாப்டர்ஸ் இருந்தாலும் படிங்க. இல்லைன்னே நான் ஒரு ஸ்கெடியூல படிக்கிறேன் அப்படின்னீங்கன்னா அந்த ஸ்கெடியூலை நான் வந்து கட் பண்ண பார்க்கல. அது உங்களோட விருப்பம். இதை படிச்சுட்டு நீங்க அதை படிச்சாலும் சரி, இல்ல அதை உங்களோட ஸ்கெடியூல நீங்க படிச்சாலும் சரி. ஓகேவா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்மளோட நீட் ஆப்பர்ட்ரிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.